ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டரோட அன்பாக்சிங், கான்ஃபிகரேஷன் அப்புறமா ஸ்பீட் டெஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த எக்ஸ்டெண்டர்னு சொன்னால் பூஸ்டர், ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜென்ரலாக இது ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிசாண்டல்னால் ஒரு 30-40 அடி வரையும் நமக்கு அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி தரும். அதே மாதிரி வெர்டிகலாக பார்த்தோன்னா ஒரு மாடி 2 மாடி அந்த மாதிரி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரும். ஸோ பாக்ஸ்குள்ளே பெருசாக எதுவும் இல்லை. இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறோன்ற ஒரு மேனுவல், அப்புறமா எக்ஸ்டர்னல் ஆண்டனாவோட வர்ற இந்த எக்ஸ்டெண்டர் செட்டப்பு. இந்த ஆண்டனா எக்ஸ்டர்னல் இல்லாமல் உள்ளே இன்பில்ட் பண்ணி வந்திருக்கு. ஆனால் எல்லாமே 300 Mbps ஸ்பீடு தான். ஸோ நான் இதையே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரை நம்ம இதை ப்ளக்இன் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டரில் பவர் லைட் ஆனதுக்கப்புறமா நம்ம டிவைஸில் இந்த புது வைஃபையாக இது அப்பியர் ஆனதும் அதில் போய் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் எந்த இன்டர்நெட் ஆக்சஸும் இருக்காது. ஸோ அவங்க யூசர் மேனுவலில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு இன்ட்ராநெட் பேஜுக்கு போயிட்டு நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கிற வைஃபையோட இந்த எக்ஸ்டெண்டரை கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரிஜினலாக நம்ம வைஃபை என்ன பாஸ்வேர்டோ அதை கொடுத்து தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரத்தில் அந்த வைஃபை எக்ஸ்டெண்டரில் க்ரீன் கலர் லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இந்த பேஜில் நம்ம வைஃபை எக்ஸ்டெண்டருக்கு புதுசாக பேர் கொடுத்துக்கலாம். நான் அடிஷ்னலாக பூஸ்டர்ன்ற நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாஸ்வேர்ட் நம்ம ஒரிஜினல் பாஸ்வேர்டே தான். அடுத்தபடியாக ஸ்பீட் டெஸ்ட்டுக்காக நான் டிவைஸை மேல் மாடிக்கு கொண்டு வந்துட்டு மெயின் வைஃபையோட கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை ரன் பண்ணேன். ஃபஸ்ட் ரனில் வெறும் 3 Mbps ஸ்பீடு தான் கிடச்சிச்சு. ஆனால் இதேவே நான் வைஃபை பக்கத்தில் உட்காந்தேன்னா 52 Mbps கிடச்சிச்சு. மேக்ஸிமம் ஸ்பீட் 50 Mbps. ஸோ நான் எதுக்காக இந்த எக்ஸ்டெண்டரை வாங்கினேன் அப்படின்ற ரீசன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ மேல் மாடியில் உட்காந்துக்கிட்டு இந்த புதுசாக வாங்கின எக்ஸ்டெண்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீட் டெஸ்ட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீட் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ரன், அதாவது எக்ஸ்டெண்டரோட கனெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ரன் எப்படி இருந்துச்சுன்னா ஸ்பீடு ரொம்ப கேவலமாக இருந்திருக்கு. 3 Mbpsலேருந்து இப்போ எனக்கு 2 Mbps கூட ஸ்பீடு கிடைக்கல. ஸோ இப்போ இது வாங்கினதே வேஸ்ட்டு நான் நினைக்க வேண்டாம். நான் இன்னொரு தடவை போயிட்டு கம்ப்ளீட்டாக சுவிட்ச் ஆன், ரீசெட் எல்லாமே கான்ஃபிகரேஷனை செக் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்பீட் டெஸ்ட் ரன் பண்ணணும்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ டிவைஸ், மெயின் வைஃபை, எக்ஸ்டெண்டர் மூணுத்தையுமே ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் ரன் பண்ண 19 Mbps ஸ்பீடு கிடச்சிச்சு. ஸோ இது பரவாயில்ல, 3 Mbpsலேருந்து 19 Mbps ஸ்பீடு எனக்கு கிடச்சிருக்கு. கையோட ஆண்ட்ராய்டு டிவைஸ்லேயும் இந்த வைஃபை சிக்னல் மீட்டர்ன்ற ஆப்பில் செக் பண்ணிடலாம். 70-80% வைஃபை சிக்னலை காட்டுது. அதே மாதிரி சிக்னல் ஸ்ட்ரென்த்து 67 dBmனு காட்டுது. dBm அதிகமாக இருந்துச்சுன்னா சிக்னல் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இது மெயினில் செக் பண்ணது. நம்ம அடுத்து எக்ஸ்டெண்டரில் போய் கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டரில் கனெக்ட் பண்ணால் இந்த மீட்ரு எப்படி காட்டுதுன்னு செக் பண்ணிடலாம். இப்போது நான் எக்ஸ்டெண்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன். என்ன தான் நான் மேல் மாடியில் உட்காந்துட்டு இருந்தாலும் இந்த எக்ஸ்டெண்டரில் கனெக்ட் பண்ணதுமே ஆப் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை 100% காட்டுது. dBm 36% காட்டுது. இந்த ரீடிங் எல்லாம் அந்த மெயின் வைஃபைக்கு பக்கத்துலேயே கிடைக்கிற ரீடிங் தான் இப்போ நமக்கு ஒரு ஃப்ளோருக்கு மேலே எக்ஸ்டெண்டரில் கிடைக்குது. கையோட ஆண்ட்ராய்டில் ஒரு ஸ்பீட் டெஸ்ட்டும் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீட் டெஸ்ட்டில் எனக்கு 5 Mbps டவுன்லோட் ஸ்பீடும் 33 Mbps அப்லோட் ஸ்பீடும் கிடச்சிருக்கு. இப்போ திருப்பி நான் எக்ஸ்டெண்டரில் கனெக்ட் பண்ணிடுறேன். எக்ஸ்டெண்டரில் கனெக்ட் பண்ணதும் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுவோம். எக்ஸ்டெண்டரில் கனெக்ட் பண்ணி ஸ்பீட் ரன் பண்ணதும் டவுன்லோட் ஸ்பீட் ஒரு 16 Mbps மாதிரி கிடச்சிச்சு. அதே மாதிரி அப்லோடு ஸ்பீடு ஒரு 22 Mbps கிடச்சிருக்கு. 5 Mbpsலேருந்து 16 இன்க்ரீஸ் ஆனாலும் அப்லோட் ஸ்பீடு ஏன் குறைஞ்சிச்சின்னு தெரியலை. ஸோ இன்னும் கான்ஃபிகரேஷன் சரியாக புரியாதவங்களுக்கு நான் அஃபிஷியல் கிளிப்பை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். கூடவே நான் என்னோடய ஃபைனல் கன்க்ளூஷனும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு 40 அடி நம்ம தள்ளி உட்கார போகிறோம், ஒரு மாடி மேலே உட்கார போகிறோன்னா இந்த எக்ஸ்டெண்டரை கன்சிடர் பண்ணலாம். ஆனாலும் விண்டோஸ் இருக்கிற லேப்டாப்பு, அப்புறமா ஆண்ட்ராய்ட் ஃபோனு, அதுக்கெலாம் எக்ஸ்டெண்டர் எனக்கு தெரிஞ்சு அந்தளவு தேவையில்லை. ஏன்னா நான் எனக்கு இந்த 2 டிவைஸ்லேயுமே எந்த ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணல. நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது எல்லாமே iOS, ஆப்பிள் டிவைஸ் தான். அதுவும் முக்கியமாக வைஃபை ஒன்லி மாடலில் தான் எனக்கு ப்ராப்ளம். ஏன்னா அது வைஃபையே டிடெக்ட் பண்ணாது. டிடெக்ட் பண்ணி கனெக்ட் ஆனாலும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்பவே பாதியிலே டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்கு இது ஓகே தான். அதே மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஆண்டனா வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் வேறு மாடலும் கன்சிடர் பண்ணலாம். 300 Mbps ஸ்பீடுன்னு இருக்கிற வரையும் எல்லாமே ஒரே போர்டு தான், ஒரே சைனா மேக் தான். ஓகே விவர்ஸ், பை ஃபார் நவ்.